OnePlus ஓட 11 ஸ்மார்ட் ஃபோன் கூடயே OnePlus 11R அப்படிங்கிற இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. இதுவுமே ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக தான் வருது. இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். மோனோ ஃப்ரண்ட் சைடில் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஒரு 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு வந்து வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அதாவது 120 ஹெட்ஸ் வரையும் ரிஃப்ரெஷ் ரேட் போகுது. மேலும் 100% DCI-P3 கலர் காமெண்ட் சப்போர்ட், 1440 ஹெட்ஸ்க்கான ஃப்ரீக்வன்சி மாதிரியான பல விதமான விஷயங்கள் வச்சிருக்காங்க. PWM டிப்பிங் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த டிஸ்பிளேக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சப்போர்ட்டும் தராங்க. சோ டிஸ்ப்ளே ஒரு நல்ல தரமான டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அதே ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது இது போன வருட ஃபிளாக்ஷிப் சிப்செட்டான Snapdragon 8 Gen 1 அப்படிங்கிற 4 நானோமீட்டர் சிப்செட் வந்து பயன்படுத்த போறாங்க. கிராஃபிக்ஸ்கா Adrenoவோட நெக்ஸ்ட் ஜென் GPU கொடுக்குறாங்க. சோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். ஹெவியான கேம்ஸ் எல்லாமே விளையாட முடியும். அது மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கு நல்லாவே இருக்கும். RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரையும் இந்த ஃபோன் வந்து 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 2DGB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு கான்ஃபிகரேஷன் வருது. RAM வெர்ஷன் DDR5S RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 3.1 ஆக வருது. மற்றபடி இந்த ஃபோன் வந்து Android 13 OSல Oxygen OS 13 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. இந்த ஃபோனுக்கு டியூல் சிம் சப்போர்ட் இருக்கு. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. அடுத்தபடியே கேமராஸ் பத்தி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX 890 அப்படிங்கிற சென்சார் கொடுக்குறாங்க. இது ஒரு 1/1.56 இன்ச்சுக்கான சென்சார் f1.8 அப்பச்சல வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கு. ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. இது ஒரு ஆம்னிவிஷனுக்கான OV0 D10 அப்படிங்கிற சென்சார் பயன்படுத்துறாங்க. மூணாவதாக 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் பயன்படுத்துறாங்க. LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் வருது. ஸோ இந்த பிரைமரி கேமரா நமக்கு OnePlus 11ல பயன்படுத்தப்பட்ட அதே கேமரா தான். LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் தராங்க. ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி பொறுத்தவரை 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. மேலும் இந்த ஃபோனுக்கு 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் கிடையாது. அதுபோல USB Type-C ஆடியோ தான் இருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் தராங்க. மேலும் இந்த ஃபோனுக்கு 5G SNS சப்போர்ட், டியூல் 4G VoLTE சப்போர்ட், டியூல் பேண்ட் வைஃபை மாதிரியான விஷயம் கொடுக்குறாங்க. NFC-யும் இருக்கு. பேட்டரிஸ் பத்தி பேசலாம். இதுல ஒரு பெரிய 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்றதுக்கு நமக்கு வந்து 100 வாட்க்கான சூப்பர் ஊக் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. சார்ஜ் பண்றதுக்கு USB Type-C போர்ட் தராங்க. பிரைசிங்கை பொறுத்தவரை நமக்கு வந்து 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 39,999க்கும் 16GB RAM with 2DGB ஸ்டோரேஜ் விலை 44,999 அப்படிங்கிற விலையில இருக்குது. ஸோ OnePlus 11 ஸ்மார்ட் ஃபோன் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த OnePlus 11R வந்து ஒரு நல்ல ஆஃபரிங்காக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து வாங்கலாம் அப்படிங்கிறது இந்த மாதிரி சந்தேகம் இல்லை. ஸோ நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. நான் அருண் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.